இப்போ கொஞ்ச நாளாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த தர்பூசணி இஷ்யூ வந்து ரொம்பவே பெரிய இதா போயிட்டு இருக்கு. அப்படி என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி அதுல கலரை ஏத்தி அதுல ஸ்வீட் ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டியிருந்தாரு. சோ இதுதான் பெரிய வைரல் ஆயிருச்சு. ஒரு பண்ண அந்த ஒரு மெத்தட் வந்து ரொம்பவே தப்பானது. அதாவது இதனால விவசாயிகள் பாதிச்சிட்டாங்க, விற்பனை செய்யறவங்க பாதிக்கிறாங்க, உள்ள இருக்கிற தரகர் அவங்க எல்லாரும் பாதிக்கிறாங்க. மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த தர்பூசணி வியாபாரமே வந்து என்ன சொல்றது முழுக்க முழுக்க படுத்துருச்சு. வியாபாரம் பண்ணக்கூடிய அதாவது விவசாயம் பண்ணி அந்த தர்பூசணியை அதாவது இந்த சேலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பெரிய இடி. இவர் என்ன சொல்றாருன்னா தர்பூசணி மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல ரெட் கலர் வந்துச்சு அப்படின்னா இவ கலரை ஏத்தி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு போடு போட்டாரு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊர்ல இருக்கிற எல்லாருமே கையில ஒரு டிஷ்யூ பேப்பரோட அலைய ஆரம்பிச்சிட்டானுங்க. திங்கிறதுக்கு வந்து தர்பூசணி வாங்குறது இல்ல, போய் இந்த கலர் ஒட்டுதா ஒட்ட மாட்டேங்குதான்னு டிஷ்யூ பேப்பர் வச்சு செக் பண்றதுக்காகவே தர்பூசணி வாங்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா இந்த மாதிரி செக் பண்ணலாம்னு மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால எல்லாருமே தர்பூசணி வாங்குறத ஏன் அதை பத்தி யோசிக்கிறது நிப்பாட்டிட்டாங்க. இவங்க விவசாய தரப்பு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது நாங்க இந்த ஊசி வச்சு ஏத்தி அப்படின்னா விவசாயம் பண்ற இடத்துல அதாவது விவசாயம் பண்ணி அது விற்பனைக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற இடத்துல கட் பண்ணி காட்டினா அங்கேயுமே அது ரெட் கலர்ல தான் இருக்கு. என்னங்க தர்பூசணி உள்ள ரெட் கலர்ல இருந்தாதானங்க தர்பூசணி, அது இல்லைன்னா அது நார்மல் பூசணிக்காய் ஆயிரும்ல. இவங்க என்ன ஒரு மென்டாலிட்டியில பண்றாங்கன்னு தெரியல. என்ன அப்படின்னா இப்போ நார்மலா நம்ம நவாப்பழம் சாப்பிட்றோம். ஸோ நவாப்பழம் வந்து 2-3 சாப்பிட்டாலே நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவாப்பழ கலர்னு சொல்லுவோம். அந்த ஒரு கலரே நவாப்பழ கலர் தான். அந்த கலர்ல நம்ம நாக்கு ஆயிரும். அதே மாதிரி தான் தர்பூசணியும் அதுக்குன்னு இருக்கிற ஒரு நிறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் தான். இப்போ காயா இருந்தா தானங்க அது கலர் வராது, பழமா இருந்தா கலர் வரத்தானங்க செய்யும். தர்பூசணிக்கு எப்படி ரெட் கலரோ அதே மாதிரி நவாப் அந்த ஒரு பர்பிள் கலர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பழங்களுக்குமே கனிஞ்சு வரக்கூடிய எல்லா பழங்களுக்குமே அதுக்குன்னு ஒரு கலர் இருக்கும். இப்போ இவங்க அதை போய் டிஷ்யூ பேப்பர்ல போய் தொட்டா எல்லா பழத்திலையும் கலர் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் என்னடா புதுசா சொல்றேன்னு தர்பூசணி மேல வச்சு அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு ஒன்று பண்ணதுனால இவங்க விவசாயிங்க ஃபுல்லா பாதிச்சுட்டாங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதாவது இன்ஜெக்ஷன் பண்ணி இவங்க பண்றாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்களே, அதாவது தர்பூசணி மேல சின்னதா ஒரு கல்லு பட்டு அந்த தடை இருந்தாலே அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த இடமாவே அழுக ஆரம்பிச்சிருமா. அதே மாதிரி இவங்க இன்ஜெக்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா அப்ப அந்த இடம் ஃபுல்லாவே அழுக ஆரம்பிச்சிருக்கும்ல. சப்போஸ் அவங்க விவசாயம் பண்ற இடத்துல இருந்து விற்பனை பண்ற இடத்துல இருக்கு ஒரு 2 நாளைக்குள்ள வருது, இல்ல இவங்க வச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் வச்சிருந்தாலுமே அது ஆல்மோஸ்ட் அழுகிடும். அதாவது அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் அதுக்கு. ஆனா இவங்க இன்ஜெக்ஷன் பண்ணி அதை விற்கிறாங்கன்னு சொல்றது எந்த விதத்துல சரின்னு எனக்கு புரியவே இல்லை. 10,000 ரூபாய் டன்னுக்கு வித்துக்கிட்டு இருந்த தர்பூசணி இப்போ 3,000 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டார் இவர். இது என்ன மெத்தட் அதை கண்டுபிடிக்கலான்றத அவர் கரெக்டா சொல்லாததுனால பாதிக்கப்படுறது என்னமோ விவசாயிங்க தான். நான் என்ன சொல்றேன், இதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தர்பூசணி நீங்க வந்து இந்த மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட்டே வைக்காம நீங்க டைரக்டா போய் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்றதுனால மட்டும்தான் எந்த அளவுக்கு அந்த தேவையை நீங்க அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வியாபாரமும் நல்லா இருக்கும், விவசாயிகளும் நல்லா இருப்பாங்க.